ஒரு நாளா இல்ல அண்ணா முதல் வந்து வீடியோ எடுத்தது ஞாபகம் இல்ல. என்ன ஒரு நாள் நேட்டா வந்து வீடியோ எடுத்தனா? இல்ல முதல் எடுத்தது. என்ன தெரியாம சொல்லிட்டீங்களா ஒரு நாள்? சொல்லுங்களே. தெரியாம சொல்லிட்டீங்க. தங்கச்சியோட பேர் என்ன? மதுசாயினி. மாமா, நீங்க எங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இது நீங்க கோடி கோடி புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. நீங்க எங்களுக்கு மாதம் மாதம் 20,000 காசு அனுப்புறதுல எங்களுக்கு படிப்புக்கு உதவி வரும், அதுல நன்றி மாமா. மாமா பேரையும் சொல்லிடுங்க. டிலுக்ஷன் மாமா. சரியாக்கா. அதுதானே எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க. உங்களோட வீடியோ நாங்க ஒரே பாக்குறோம். அவைய சொல்லுவாங்க, அம்மா இன்னும் வந்துருக்கு, அந்த வெள்ள மாமா வந்துருக்கு, வெள்ள மாமா வந்துருக்கு. நேர்ல பாருங்க, வீடியோ விடுங்க. நேர்ல இல்லையா? நேர்ல இல்லையா? அவன் வெள்ளன்னு நம்பவே மாட்டான். வெள்ள வந்துருக்காரு. நல்லா பேசுறேன். நான் உங்களோட நல்லா பேசுறேன். நான் வீடியோல குரல் நல்லா இருக்கா? ஏன்னா தங்க நகர் அண்ணன் சொன்னாரு, குரல் சின்ன பிள்ளைகளுக்கு கூட குரல் பிடிச்சது போல நல்ல குரல், ஒரு என்ன ஒரு சாந்தமான குரல். எல்லாரும் நம்பிட இதுக்கு கதைக்கு எல்லாரும் ஆசைப்படுறதுதான், எல்லாரும் கதைக்கிறது நல்ல குரல். நல்ல குரல். என்னடா அங்க குடிநிலத்து பிள்ளையும் கூட என்னோட வேலையிற பிள்ளை இந்த காலையில வேலை கொம்பனிக்கு வந்திடத்த கேட்டு கழிச்சா அப்படின்னா அந்த தம்பி நல்ல சின்ன குரல் வடிவா பேசி கதைக்குது. வினிதாக்கா எந்த ஊருண்டு அவ கேட்டாவும். நான் எனக்கு மட்டக்களப்புன்னு தான் தெரியும், சொந்த ஊரு எதுன்னு தெரியா தம்பிட. மட்டக்களப்புன்னு சொல்லித்தான் வந்தேங்கிற வீட்டை நான் அவட்ட கதைச்சேன். இதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்குக்கா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டில் நிற்கிறேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் உதவி தேவண்டு ஒரு கல்விக்கான உதவியா அந்த வீடியோ அமைஞ்சிருந்தது. அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் பார்த்து ஆதரவு தந்திருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எதுக்காக நாங்கள் போடுறோம், ஒரு குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி தேவை என்று போடுறோம். அப்படி உதவி கிடைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் இந்த குடும்பத்துக்கு இப்போ உதவி கிடைச்சிருக்கு. ஓகேங்க, இந்த கையில நீங்க பார்க்கலாம் பணத்தொகை இருக்கு. இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு பணத்தொகை. இந்த பணத்தொகை மட்டும் இல்ல, நிறைய உதவி கிடைச்சிருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்தது உங்களுக்கே தெரியும். தொடர்ச்சியா பாருங்க. நிறைய பேர் ஆதரவு தரீங்க. எனக்கு என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க, தொடர்ச்சி ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. புலம்பெயர்ந்த நம் தமிழுறவுகளுக்கு ரொம்பவே நன்றி. இதுவும் புலம்பெயர்ந்த நம் தமிழுறவுகள் அனுப்பின பணம் தானே. நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு. இப்போ நான் என்ன நிறைய பிரச்சனைகள் வந்தா எனக்கு ஆதரவா இருக்கிறீங்க, கோல் எடுத்து பேசுறீங்க. சில விஷயங்கள் நான் தவறு செய்திருந்தா அதையும் சொல்றீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. சப்போர்ட் பண்றீங்க. இப்போ குறுகிய காலத்துல நிறைய உதவி திட்டங்களை நான் செய்துட்டேன். ஓகேங்க, அவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. இதுல எவ்வளவு இருக்குன்னு தொடர்ச்சியா பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். தொடர்ச்சியா பாருங்க. இந்த பணத்தொகை மட்டும் இல்ல, இன்னொரு உதவியும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஓகேங்க, சில நாட்கள் ஆயிட்டு இங்க வந்த நான். அண்ணன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பக்கமும் படுத்து கொள்ள இல்லாம இருக்கு. இந்த காயம் பின்னுக்கு வந்ததால அதால காயம் பெரிசா உரத்து செஞ்சிட்டால மருந்து கட்டி கட்டி வந்து அது சரி வரல. அந்த எலும்பு கிட்ட இது செஞ்சிட்டால சதமே உடுவது இல்லையா? அதால காயம் உரத்துட்டா, காயம் உரத்து இருக்கு. அதான் பெருசா இருக்கு காயம். அதால எனக்கு கிரகிக்காம படுத்து கொள்ளையில அப்படிதான். இதே பார்க்கலாம் படுக்க. அதான் போட்டு ஹாஸ்பிட்டல் இப்போ ப்ரைவேட்டாக தான் கட்டி வந்த தம்பி. அந்த இதால் இப்போ போட்டில் வச்சு தான் மருந்து கட்டணும் அப்படி சொல்லிக்காங்க. அப்போ ஆளும் வேணும், என்னோட நிற்கணும். ஒரு ஆள் என்ன தூக்கி சாமான் செஞ்சுட்டு போகிறேன், டொய்லெட் சாமானுக்கு எல்லாம் போகிறேன். ஒரு ஆள் தான் என்னோட நிற்கணும். ஒரு ஆள் நிற்கணும். இப்போ எங்களை சொந்த ஆரண்டான வந்தாலும் எங்களை மச்சினன் இருந்தாலும் அவருக்கும் வருத்தம். அவர் தான் அந்த வருத்தத்தோட கிளை போய் 500,000 ரூபாய் காசி மருந்து கட்ட போக்குள்ள அவருக்கும் கொண்டு தார மருந்து கட்டுறதுக்கு அப்ப காயம் உறக்க பயமா இருக்கு. வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன பயம்? காயம் பெருசா இருக்குதானே. மருந்து கட்டி கட்டி இந்த இது ஆறுது இல்லை.
ஆறுது இல்ல ஓ அந்த படுக்க புண்போட ரத்த ஓட்டம் இல்ல நீ அதால இந்த காயம் ஆறுது இல்ல. சரி என்ன இப்ப நாங்க உங்களை வீடியோ எடுத்து நாங்க தானே இப்ப அதன் மூலமா உதவி கிடைச்சிருக்கு. இப்ப அதை நாங்க கொடுக்குறோம் அக்காட்ட. சரியா? இப்ப கவலைப்படாதீங்க, அதை நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்க ஒரு உதவி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த உதவியை நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும். சரியா? இப்ப நாங்க வெளியில நின்று அக்காவோட பேசி உங்களுக்கு அந்த உதவியை நான் தாரேன். சரியா? சரியாண்ணு? ஓகே ஓகே, வாங்க அக்கா பேசுவோம். சரி, வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? ஏன் கவலையா இருக்கிறீங்க? இப்ப நான் உதவி கொண்டு வந்திருக்கிறேன், என்ன கவலை? இப்ப கவலை என்ன தம்பி, இப்ப காய முறை மாதிரிக்கு நாங்க பிரைவேட்டா கொண்டு கட்டி நீ ஏலாம் காயத்தை பாக்குறேன் கடும் இதா இருக்கு, கவலைக்கிட மாதிரி. அப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இவரை கொண்டு வைக்கலையும், இப்ப கூட ஒரு ஆளை பிடிச்சி விடுவலையும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதால அதை ஜோஜி நீ வேற தங்கச்செல்லாம் குளர்னவிய தங்கச்சி அந்த புள்ளட அம்மா காலையில உங்கள்ட்ட காய்ச்ச அவ காலையில வாரத்துக்கு எடுத்தனா. அப்ப அவதான் தூக்கினா. அப்ப சொன்ன கத்திட்டாவ. அவ கவலைப்பட தேவையில்ல, அதான் நான் சொல்றேன். இப்ப கவலை இருக்குன்னு ஆனா அப்படியெல்லாம் கவலைப்பட தேவையில்ல தானே, நல்லதே நடக்கும். இப்ப நானும் ஒரு உதவி ஒண்ணு நான் செய்யறேன். அதன் மூலமா அண்ணனுக்கு தேவையான மருத்துவ செலவெல்லாம் பாருங்க. என்ன தங்கச்சி சிரிக்கிறீங்க? இப்ப நீங்க கவலைப்படுதல, அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்திருக்கேன் தானே, என் மூலமா ஒரு பெரிய ஒரு மாற்றம் கட்டாயமா நடக்கும். இப்ப நான் போன வீடியோ தான் கவலையா இருந்தது, இப்ப இந்த வீடியோ சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு என்னண்டா தம்பி, இந்த காயம் கொஞ்சம் மாறுமெண்டா, அவருக்கு கொஞ்சம் எலும்பிச்சா கொஞ்சம் இப்படி கைய குத்தியாவது இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப இதுல காயம் இருக்கிறதால ஒன்றும் செஞ்சுக்கலாம், அது உரத்துட்டு காயம் இப்படி ஆழமா இருக்கு தம்பி. இப்படி இந்த இருக்கிற விரல் உலகுக்கு போகுது அந்த காயத்துக்கு. அப்படி அவருக்கு அந்த உணர்வு இல்லாதால நோவு தெரியுது இல்ல, இது தெரியல, நோவு தெரியல. அந்த அந்த காயத்துக்குள்ளே தம்பி அந்த மருந்து சீலி அப்படியே புருட்டி வச்சு பிளாஸ்டிக் அடிக்காங்க. அது அவருக்கு தெரியா, உணர்வு தெரியா, அந்த நோவு தெரியுது இல்ல. அப்படி பெரிய காயமா இருக்கு, நம்ம பாக்குறோம், நமக்கு அது பயங்கரம் போல இருக்கு, பயங்கரமா இருக்கு. என்னண்டா நானும் பாக்கல, எனக்கும் பார்த்தேன்டா எனக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். ஏற்கனவே ஒரு அண்ணன் காயத்தை பார்த்தேன்னா அப்ப அது பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி இருந்தது. இதுவும் அப்படித்தான் இருக்கு தம்பி, பெரிய காயம் அப்படி போற மாதிரி அப்படிதான் ஓட்ட மாதிரி. அதேதான் நீங்க சொல்ற மாதிரி தான் வேற காயம் அப்படி இருக்கு. நல்லது நடக்கும் அக்கா, கவலைப்படாதீங்க. எத்தனை நாள் இப்ப நான் வந்து வீடியோ எடுத்து போய் எத்தனை நாள் தங்கச்சி சொல்லுங்க? ஒரு நாளா இல்ல அண்ணா முதல் வந்து வீடியோ எடுத்தது ஞாபகம் இல்ல. என்ன ஒரு நாள் நேட்டா வந்து வீடியோ எடுத்தனா? இல்ல முதல் எடுத்தது. என்ன தெரியாம சொல்லிட்டீங்களா ஒரு நாள்? சொல்லுங்களே. தெரியாம சொல்லிட்டீங்க. தங்கச்சியோட பேர் என்ன? மதுசாயினி. இப்ப வீடியோ பார்த்து இப்ப உங்களோட தெரிஞ்சாக்கள் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க, வினிதாக்கா நீங்க இப்படி உங்களோட அவரை இதுல குடுத்துருக்கீங்களா, டிக்டாக்ல போட்டிருக்கீ, நாங்க பார்த்து நாங்க எந்த கஷ்டத்தை சொல்லி நான் இப்படி இந்த தம்பியாக்கள் இதுகள் நிறைய போன்ல இப்படி உதவி செஞ்சதை பார்த்து அந்த நம்பருக்கு நான் கோல் எடுத்து இப்படி வீட்டை வர சொல்லி வேற நிலைமையை காட்டி எந்த கஷ்டத்தை எல்லாம் கதைச்சி நாங்க தொடர்பு கொண்டு இந்த ஒரு உதவி உண்டு தந்தங்களுக்கு உதவி ஒன்று தந்தன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க நினைச்சீங்களா இப்ப திரும்பி வருவான்னு நினைச்சீங்களா? திருப்பி உதவி நான் இங்க வேறிட்ட கேட்டேன், தம்பியாக்கள் இந்த வந்து போகுதுகள் திரும்ப நம்ம கோல் பண்ணி தம்பியோட தொடர்பு கொண்டு இப்படி கதைக்கலாமா, நம்மளோட கஷ்டங்களை திரும்ப நம்ம கதைக்கலாமான்னு. அப்ப இவர் சொன்னார், இனி நம்ம இப்படி இது செய்யலாம், திரும்ப அது அவிய அங்க வெளிநாட்டு இதுகளுக்கு அனுப்புவாங்க நம்மளோட வீடியோவை, இனி அவிய என்ன உதவி செய்தாதான் தம்பி நமக்கு வந்து தருவாரு, வேற ஒன்றும் செய்யல அவினிதாண்டு வேறு காய்ச்சவர். ஒரு கோலும் நீங்க எடுக்கல, எனக்கு நான் தான் எடுத்துனோம் தவிர நீங்க எடுக்கல. என்னண்டா தம்பி இப்ப திரும்ப எடுக்கிறது நாங்க சரியில்லையே இந்த மாதிரி நாங்க எடுக்கல. பாத்தீங்க தானே, இப்ப நீங்க எனக்கு எடுக்கவே இல்லை, ஆனா உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு, அதை கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இந்த புரிதல் நிறைய பேருக்கு வேணும் தானே. உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு உதவி வந்தா நான் கட்டாயமா கொண்டு தருவேன். அதே போல இந்த வந்திருக்கிறேன்னா அதே போல நிறைய பேர் நினைக்கிறேன். அப்ப சிலாக்கள் அவர் வீடியோ போட்டதுக்கு பிறகு எடுப்பாங்க.
இன்றைக்கு எடுத்தேன்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் எடுப்பாங்க, உதவி கிடைச்சிட்டா தம்பின்னு எடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாம. ஆனா இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு தானே, இப்போ உங்களுக்கு உதவி கிடைச்சா இப்ப உங்களுக்கு கிடைக்கிற உதவியை நான் இன்னொரு அளவுக்கு கொடுக்க மாட்டேன் தான். அதான் நம்மள வீடு தெரியும், நம்மள அதான் எவ்வளவு தூரம் இருந்து வந்தது. அப்ப நாங்க அதுல இந்த நம்ம நம்பிக்கையான பிள்ளை அறிக்கைக்கு அப்ப நம்ம தம்பிக்கு திரும்ப திரும்ப கோல் எடுக்க அப்படி எடுக்க கூடாது. நம்ம இனி எங்கட மனம் சொல்லிச்சு, அதால நாங்க விட்டா. அப்ப எங்கட அண்ணாட வைஃப் எல்லாம் சொன்னாங்க, அப்படி என்ன உதவியல் வந்தா மச்சால் உங்களுக்கு அந்த தம்பி வீடு தேடி வந்து தந்து போட்டுதான் போகும் என்று சொன்னாங்க. அதானே பாத்தீங்க, நல்ல விஷயம். உண்மையிலேயே சில பேருக்கு இருக்காதது உங்களுக்கு இருக்கக்கா அந்த நம்பிக்கைன்றது. சிலாக்கள் நினைக்கிற உதவி கிடைச்ச அந்த உதவி மாறி கொடுத்துறாரோ தம்பின்னு நினைக்கிற சிலாக்கள். இவ்வளவு ராஜ்யம் இருந்து நீங்க வந்து எங்களை இப்படி எடுத்துட்டு போய் அந்த உதவியை இன்னொரு மனுஷனுக்கு கொடுத்து அதை நம்ம வாங்கிட்டு போட்டு அப்படி அந்த இது மறக்க கூட அதை நம்ம திரும்பி எடுத்து எங்களுக்கு என்னென்றாலும் தாங்க வேண்டி திரும்பி கேட்கையும் அது இது இல்லை நம்ம மனசுல. அது இப்ப போய் நம்ம வெளிநாட்டு வழியே போய்த்தானே, பெரிய பெரிய நாட்டுகளுக்கு அது போய்த்தானே அந்த இத படங்கள் பார்த்து சமன் செஞ்சு தம்பிக்கும் கோல் எடுப்பாங்க. திடீரென்ற மாதிரி நம்ம மாறி எடுக்க இயலாதானே. அவங்க உங்களோட வீடியோ பார்த்து என்ன தொடர்பு கொண்டாலும் இப்ப அவங்களோட சம்பள காசு இப்ப அவங்களுக்கு வசதி வரும்போது தானே அனுப்புவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப நான் ஒரு கிழமையால அனுப்புறேன், ஒரு மாதத்தால் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. திடீரென்ற மாதிரியும் சில நேரம் இது செய்யலாம். ஆனா அதுக்கு சாத்தியக்கூறு இல்ல. அக்காக்கு பாருங்களேன், இப்ப எல்லாம் தெளிவா விளங்குது பாத்தீங்க. இப்ப திடீரென்ற மாதிரி தம்பி இவங்க அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம திடீரென்று எதிர்பார்க்கல. இப்ப அக்கா இப்ப என்ன சொன்னா, இப்ப ஒருவங்க கோல் எடுத்து சொல்லித்தாங்க இந்த அக்காக்கு நான் உதவி செய்யறேன். அப்ப உடனடியா உங்களுக்கு நான் கோல் எடுத்து சொல்லல அக்கா உதவி கிடைச்சிருக்கேன் அவங்க அனுப்பாம கூட விடலாம் தானே. தங்க சொன்னீங்க கையில பணம் வந்ததுக்கு பிறகுதான் கன்ஃபார்மா சொல்றேன். நான் கையில வந்ததுக்கு பிறகு சொல்லல, இங்க வந்துதான் ஒரு சர்ப்ரைஸ் அறிக்கட்டும் போட்டுதான் நான் சொல்றேன். வளமையா எல்லா இடங்கள்லயும் நான் அப்படித்தான் சொல்றேன். ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு வீடியோ மூலமாவே இவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னா நல்லது தானே. இப்ப உங்களுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும், சரிதானே. அப்ப நல்ல ஒரு புரிதல் ஒன்று இருக்கு அக்காக்கு சில விஷயங்கள்ல. அது நல்ல மக்கா உண்மையிலே அது வேணும் நிறைய பேருக்கு. தொடர்பு கொண்டு நான் தூரம் என்று பார்க்காம இப்ப அவங்களோட கணவர் அப்படி மோசமான நிலையில இருக்கிறாரு, 2 சின்ன பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க படிக்கிறார்கள். போட்டோ பார்த்து நான் இவட போட்டோ அதுக்கப்புறம் வந்தேன், உங்களுக்காக தான் வந்த மேலே. இப்ப கூட இவ்வளவு தூரம் இருந்து வந்தீங்கன்னு தெரியுமா, 2 இடத்துல நின்று நாங்க இழைப்பாடுறதுக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் வெயிலும் அப்படி கடுமுறை மாதிரி வெயில். 2 இடத்துல நின்று 2 இடத்துலயும் தண்ணி இளநீலாம் குடிச்சுதான் வந்தேன். வெயிலும் தானே இப்ப பைக்லயே ஃபுல்லா முறுக்கித்தோட இல்ல தானே. சில பேர் நினைக்கலாமே எல்லா வீடியோவிலேன்னு சொல்றாரு, என்ன கட்டாயம் சொல்லணும். சில பேர் நினைக்கிறாக்கா இப்ப நாங்க ஏதாச்சும் பெங்களூர் உழைப்புல வாங்கினாலும் உங்களுக்கு சும்மா தானே வருதுன்னு கூட நினைக்கிறேன். நம்ம படுற கஷ்டம் தெரியாதானே அவங்களுக்கு. வெயில் எல்லாம் ஒவ்வொரு வீடா இப்ப எனக்கு மட்டும் இல்லக்கா அந்த உதவி செய்யற எல்லா யூடியூபர்ஸுக்கும் சொல்ற, இப்ப அடுத்தவங்க ஆசைதானு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒரு Facebookல ஒரு போட்டோ போட்டேன்னா, அப்ப உண்ட வேலை என்னன்னு கேட்டாங்க, உண்ட வேலையை முதல்ல சொல்லு. அதான் சில பேர் தான் அதை நம்மள பிடிக்காதாக்கள். அதான் நான் நேற்று வீடியோல கூட சொன்னா கொஞ்சம் கூட அந்த மூளையை சிந்திச்சு பாக்குறது எப்படி இந்த கதைகள் கேட்க கூட இது இப்ப உண்ட வேலை முதல்ல சொல்லு, என்ன வேலை செய்யறான்னு கேட்டாங்க. அப்ப சிலாக்கு நினைக்கிறப்ப நான் கஷ்டப்படலைன்ற மாதிரி நினைக்கிறேன். அதனால இப்ப நம்மளும் கஷ்டப்படாம இல்லதானே, கஷ்டப்பட்டதான் பலன் கிடைக்கும். இப்ப நான் இந்த நிலையில இருக்கிறேன்னு சொன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால இந்த நிலையில நிக்கிறேன். நீங்க இந்த இப்படி இந்த திட்டங்களை போட்டு தம்பி ஊர்வலி எப்படி போய் நீங்க உதவி செய்யறது உங்களுக்கு எவ்வளவு ஒரு புண்ணியமும் சந்தோஷம். ஏன்னா அந்த புள்ள இப்படியான இடத்து வழிய பார்வையிட்டு இது செஞ்சு நம்மளோட நிலைமையில அறிஞ்சு ஒரு பெரிய இடத்துக்கு அதை அனுப்பி ஜாமன் செஞ்சு அதை பார்த்து அதை அவைய உதவி செய்யறத கொண்டு நம்மளோட காலையில கொண்டு தருவ அப்ப அதை நம்ம இது செய்யக்கூடாது. அதை நல்ல முறையாக கதைச்சி அடுத்தது இன்னொன்னு சொல்லணும். இப்ப வெளிநாட்டுல இருக்கிற இந்த புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் அவங்க டைம் வேறு தானே. கனடாவில இருந்து எனக்கு நைட் டைம் 12 மணிக்கெல்லாம் கால் எடுப்பாங்க, 12 மணியே மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எடுக்கிற டைம்ல நான் ரிப்ளை பண்ணினா தான் அவங்களும் உடனே ரிப்ளை பண்ணினா தான் அந்த உதவின்றது கிடைக்க வாய்ப்பு அதிகம்.
இப்ப அவங்க எடுத்து நான் தூக்கம் விட்டாலாம் அப்படி அவங்களும் பிஸி ஆயிருவாங்க. அதுக்கு பிறகு நான் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ப நிறைய நடந்துருக்கு. அப்ப எவ்வளவு அந்த புள்ள கண் முழிச்சு பாருங்க வார நேரம் அதை தூக்கி அவைகளோட ஆன்சர் பண்ணி கதைச்சு சாமஞ்சி அப்படி ஒரு உதவி நமக்கு செய்யக்க நம்ம அதை கூடாத மாதிரி காய்ச்சி அதை பிள்ளைக்கு இது வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்க கூட. அதுதானுக்கா, அதான் கட்டாயமா சொல்லணும், அந்த தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக தான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தானே நான் அதை சொல்லலாம் எங்களுக்கு. ஆனா நீங்க எப்படி எல்லாம் வந்து இது செஞ்சது கடும் ஒரு உதவியும் தான் தம்பி. கடும் நன்றி நீங்க செஞ்சிருக்கீங்க. அதை நீங்க நல்ல முறை எங்களுக்கு தந்திருக்கேன். நான் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு மருந்து 2-3 தடவை அதுல கட்டிருக்கேன். நீங்க அந்த காய்ச்சல கட்டிருக்கீங்க. அது என்னண்டா தம்பி, அவருக்கு 3 நாளைக்கு ஒரு மருந்து கட்ட கொண்டு போறேன். அப்படி ஒரு 2 தடவை மருந்து கட்டிருக்கேன் அந்த காய்ச்சல. புறவியலுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி சாமான் அப்படி எடுத்தேன். இனி கொப்பி சாமான் வாங்கிட்டு அது வாங்கி கொடுத்தேன். இனி ஸ்கூலுக்கு காலையில போகல இவ சாப்பாட்டுக்கு காசு கேட்பாங்க 100 அப்படி கொடுத்தேன். 100 ரூபாய் கொடுத்தேன். எவ்வளவு தந்தனா? 20,000 தந்தனா? பாருங்களேன், 20,000 என்ன கொடுத்தேன் நான். இப்ப அதுல ஏதாச்சும் வாங்கிட்டு போனானே? இல்லதானே? இல்ல. சரிதானே. இப்ப நிறைய பேருக்கு அது தெரியும். சில 1-2 பேர் இந்த குழப்பறாக்கள் தான் அப்படி எல்லாம் போடுற. ஓகே, பரவாயில்ல. தங்கச்சி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தந்தாங்களாம்மா? 100 ரூபா தாராவையாம். என்ன செய்யறீங்க 100 ரூபா? சாப்பாடு தெளியலையே, மெலிஞ்சானே இருக்கீங்க. சாப்பாடு காக்கல் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அம்மாவும் அப்பாவும் தெளிவு, நீங்க மெலிவா இருக்கீங்க. அவ எல்லாரும் அப்படித்தான். சாப்பாடுல ஆக்கள் இது இல்ல, கள்ளத்தின் தான் கூடுதலா வேணும். சாப்பாடு ஆக்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கும். சரிதானே? ஓகே, சந்தோஷம். சரி, ஓகேங்க. இப்ப அக்கா பாப்பீங்க, கையில ஒரு பணத்தொகை ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு கிடைச்ச பணம் தான். எவ்வளவுன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் கடைசியில சொல்றேன். இப்ப ஒரு அண்ணனோட பேசுவோம், சரியா? பேசி அவர் என்ன பேசுறாருன்னு பாப்போம். அவருக்கு வேலைன்னு சொன்னாரு, வேலையில நிக்கிறாராம், எடுத்து பாருங்க ஃப்ரீ என்ன நான் தூக்குவேன்னு சொன்னாரு. சரியா? ஒரு மாமாவோட பேசுவோம். சரியா? என்ன முழுசுறீங்க? சரி, அண்ணன் தூக்கல்ல, அவருக்கு வேலை தான் போல. வீடியோ முடிகிறதுக்கு இடையில எடுத்தாரா பேசுவோம். சரியாக்கா? எதுக்காக இப்ப இவரை பேச வைக்கணும்னு நான் நினைச்சேன்னா, உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்திருக்கிறாரு. ஒரு 20,000 அனுப்பியிருக்கிறாரு. இந்த மாதம் 20 அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அவர் என்னோட சொன்னது, அவர் ஒவ்வொரு மாதமும் தங்கச்சிக்கு அனுப்புவாராம். ஒவ்வொரு மாதமும் 20,000 அனுப்புவாராம். இன்னொரு ஆளும் இருக்குத்தானே உங்களுக்கு படிக்கிறாள், அவ படிக்கிற விஷயமா போயிட்டான்னு சொன்னீங்க. அவங்க 2 பேருக்கும் அனுப்புவாங்க. சரிதானே? இப்ப அந்த 20,000 ரூபா படிப்புக்கு மட்டும்தான். சரிதானேக்கா? இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க. அக்கா என்ன வேலைக்கு போறீங்க? அதான் பேக்கரி. என்னக்கா தடமாறுது எல்லாம் வார்த்தைகளெல்லாம்? பேக்கரி வேலைக்கு போறீங்க. இப்ப பேக்கரி வேலைக்கு போறதால அதுல கிடைக்கிற வருமானத்தால 2 பேரையும் படிப்பிக்கிறதுக்குரிய வசதி இல்லதானே? இப்ப அந்த ஒரு சப்போர்ட் அந்த அண்ணன் செய்வாராம். சரிதானே? கனடாவில் இருக்கிற டிலுக்ஷன் பிரதர் செய்வாராம். அவர் ஒரு 20 அனுப்பினார். சரியா? மைக்க பிடிங்க, நான் 20 தாரேன். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. புக்கு கையில இருக்கு. 20 இருக்கு. உங்களோட அக்காவுக்கும் உங்களுக்கும். சரியா? 10 10,000 போதும் தானேக்கா எங்களுக்கு? கிளாஸ் காசி நீ இடைக்கிடவியலுக்கு அந்த கொப்பி சாமான் வாங்குற, கொப்பிகள் வாங்குறது. இப்ப இந்த முறை அங்கால கொலிச்சிக்கு மாறிடுவா. அன்னைச்சாரதா இருந்தே நீ அதுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும். பெரிய ஸ்கூலுக்கு போயிடுவா. சரிதானே? இப்ப அந்த சப்போர்ட் அந்த அண்ணன் செய்வாரு. அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல போறீங்க? மாமா அதான் 20,000 மட்டும் இல்ல. சரிதானே? உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அண்ணனுக்கு அனுப்பினா அவரு மாசம் மாசம் போடுவார். அப்படிதான் என்னோட சொன்னார். நம்பிக்கையான அண்ணன் தான். இதுக்கு முதலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறார். பாப்போமே, உங்களோட பேஜ் திரும்பி பாப்போமே என்ன சொல்ல போறீங்க. ஒரு தமிழ்ல சொல்லி விடுங்க உங்களோட மாமாக்கு. அவருக்கு நன்றி. இல்ல, படிப்புக்கு உதவி செய்த படிப்புக்கு அவருக்கு இல்ல மாமா
என்ன நீங்க நம்ம பில்டப் பண்ணி சொல்லி இருக்கிறோம் நல்லா தமிழ் பேசுவாங்கன்னு மூச்சு வாங்குறீங்க. கதையும் பிள்ளை மேடை பேச்சுக்குள்ள இந்த மேடை கூச்சம் தெரியக்கூடாது. மாமா நீங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்தது மிகவும் நன்றி மாமா. நீங்க மாதம் அனுப்புற இதுகளும் எங்களுக்கு படிப்புக்குரியதாக தமரும் மாமா. நீங்க இன்னமும் கடும் கோடி கோடி உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மாமா. எங்கட கஷ்டத்துக்கு நீங்க எப்படி அனுப்புங்க படியா கதைங்களை பாப்போமே. 1 2 3 கதைங்க. மாமா நீங்க எங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இது நீங்க கோடி கோடி புண்ணியம் செய்யணும் செஞ்சிருக்கீங்க, அதுக்கும் நன்றி. நீங்க எங்களுக்கு மாதம் 20,000 காசு அனுப்புறதுலயும் எங்களுக்கு படிப்புக்கு உதவி வரும், அதுல நன்றி மாமா. மாமா. பேரையும் சொல்லிடுங்க. டிலக்ஷன் மேம். டிலுக்ஷன் மாமா. உங்களுக்கு நன்றி டிலுக்ஷன் மாமா சொல்லுங்க. நான் மதுசாயினி கதைக்க முடியா சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி டிலுக்ஷன் மாமா. உங்களோட பேர்? மதுசாயினி. மதுசாயினி. இப்ப அவரு உதவி செய்யறாரு, என்ன ஒரு நன்றி கடன் அவருக்கு? என்ன என்ன கொடுக்க போறீங்க அவருக்கு? சொல்லுங்கள. இப்ப அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, மாறி அவருக்கு என்ன செய்வீங்க நீங்க? எதுக்காக உதவி செய்யறாரு? படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு. அப்ப நல்லா படிக்கணும் தானே, அதுதான் அவர் எதிர்பார்ப்பாரு. சொல்லணுமே நாங்க படிச்சு மாமா நீங்க அனுப்புற இதுக்கு நாங்க நல்லா படிச்சு நான் வேலை எடுத்து மாமா உங்களுக்கு ஒரு நேரம் நான் போட்டோ அனுப்புவேன். இப்படி வேலை கிடைச்சிருக்கு மாமா. அப்படி கதைங்கள நிறைய கதைக்கிற நீங்க பாருங்களேன். மாமா நான் பேக்ல என்ன சாரி கட்டி என்ன போக்கல ஒரு டீச்சர் வேலை ஒன்று கிடைச்சி மாமா போட்டோ அனுப்புவேன். விதுஷம் என்ன பேர் டிலுக்ஷன் மாமான்னு சொல்லி கதைங்க. நான் வேலை எடுத்து நான் டீச்சராக நான் உங்களுக்கு நான் இந்த போட்டோவெல்லாம் அனுப்புவேன் மாமா. டிலுக்ஷன் மாமா. மிகவும் நன்றி மாமா. மிகவும் நன்றி மாமா. நீங்க இந்த உதவி செய்யறதுக்கு. நீங்க இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி. ஆனா இன்னும் வேணும். இப்ப திறமண்டு சொன்னீங்க, இப்ப அம்மா சொல்லி தரக்கூடாதானே, எல்லாம் நீங்களே சொல்லணும். மேடையில மேடையில நீங்க பேச்சு போட்டி அவருக்கு அனுப்பணும் வீடியோ. நல்லா பேசினா எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க. அண்ணா வந்து கேட்டு சொல்லுங்க நான் மாமாக்கு அனுப்பேன்டா. நீங்க அதை சொல்லி காட்டி நான் தானே மாமா அனுப்பு அப்படி சொல்லுவீங்களா? நான் வீடியோல எடுப்பீங்களா? போட்டிக்கெல்லாம் போவீங்களா? தமிழ் போட்டிக்கு இப்படி இருந்தா போவே இல்ல, நல்லா இன்னும் பேசணும். சரியா? சந்தோஷமா? சந்தோஷம். சரிதானே? அப்ப இதுல பாருங்க இவ்வளவு இருக்கீங்க. நீங்க இது உங்களோட கணவர் மறுத்து சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க தானே போட்டுக்கெல்லாம் கொண்டு வைக்கணும்ண்டு, அதுக்காக. ஐம்பது 50,000 இருக்கு. இது காணும் தானே 50,000 ரூபா. அவரை மறுத்து சொல்லுது. இப்ப தினம் இந்த காயத்துக்கு போட்ல இருந்து டிக்கெட் வெட்டுறாங்க சரியா? அது மட்டும் கூட நிக்கிறாங்களுக்கு ஒரு நாளைய சம்பளம் 3000. அப்படியா? அப்ப நாங்க வந்து நிக்கியா 3000 எங்களுக்கு ஒரு உள்ள உதவி ஆம்புல புள்ள உதவி இல்லாதல நாங்க எப்படி 3000 பரவாயில்ல. அப்படித்தான் தம்பி. முதல்ல 4 மாதம் 10 நாளும் போட்ல இருந்தவர் எல்லாரும் எடுக்கிறாங்களா? சும்மா இருந்து பாக்குறது தூக்கணும் சாத்தணும் தவறு நடக்கல. அதால தூக்கி பெட்டில இருந்து பிஜிஆர் வண்டியில வச்சு இப்ப டொய்லெட் ஜாமானுக்கெல்லாம் தள்ளி கொண்டு போற ஜாமான் செய்யற அதுக்கெல்லாம் அவ கண்முழிச்சு பார்க்க வேண்டி வரும். அப்படியா? அப்படித்தான். 50,000 தந்திருக்கிறேன் இப்ப என்னோட முயற்சியால. சரியாக்கா? இது போதுமான நினைக்கிறேன். இப்ப இது தந்ததே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாங்க தம்பிய கடும் ஒரு புண்ணியமா தான் நாங்க இது செஞ்சோம். இந்த சகோரம் உடம்புறந்த சகோரம் போல அந்த தம்பியை நான் நினைச்சு நான் இவர்கிட்டையும் கதைக்கிறேன். இவர் டிக்டாக்ல காட்டுவார் இந்த அடிக்க அந்த தம்பி நான் இதுல எல்லாம் வருது காட்டுறேன். அவரு பார்த்து சொல்றவரு நான் பாக்குறேன். இந்த நாளும் பார்த்துப்பட்டு அப்ப நான் அண்டைக்கும் கேட்டேன் தம்பிக்கு சும்மா கோல் எடுத்து பார்ப்பேன். ஏன்னடா நம்ம இப்படி காசு வீடு அடிக்கணும் நமக்கு தந்து உதவி செய்த தம்பிக்கு நம்ம எடுக்கையும் இல்லை என்னத்த நினைக்க தெரியானே. அப்ப இவர் சொன்னார் அடிக்கடி நம்ம கோல் எடுக்கிறது நல்லம் இல்லை என்று சொல்லத்தான் நான் அப்ப தம்பி நம்ம வீட்டுக்கு வருந்தானே இப்ப ஒரு நாளைக்கு ஒரு இது கிடைச்சா வந்து நம்ம கிட்ட தருந்தானே உதவி செய்துட்டு போகும் தானே பட்டான். நாங்க எடுக்காம விட்டோம். நீங்க அதுல குறை நினைக்காதங்க. குறை நினைக்கல, நான் நினைக்க மாட்டேன். அது எனக்கு நல்லதான் பட்டுது. இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப நீங்க
உதவி கிடைச்சா அந்த நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொண்டு இருந்ததால நம்ம வீட்டை தம்பி வீடு தேடி வந்து சொன்னாங்க. நீங்க நல்லபடியா பேசினா தான் உங்களுக்கு உதவி செய்யணும் இல்லதான். இப்ப உங்களை யாருன்னு தெரியாம தூரம் இருந்து வந்து இங்க சந்திக்கு எங்கள்கிட்ட எல்லாம் கதையெல்லாம் கோல் எடுத்து பேசினா தான் நான் வருவேன். அப்படி இல்ல, உங்களோட வீடியோ பார்த்து கட்டாயமா உங்களுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொன்னா நான் வருவேன். சரிதானே? அதே போலதான் அண்ணன் உங்களோட வீடியோ பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு தோணி இருக்கு, விளங்குதுதானே? அப்ப அவர் உதவி செய்து இருக்கிறாரு. சரியா? உனக்கு மாமா என்ன? சரியாக்கா அதுதானே. எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க. உங்களோட வீடியோ நாங்க ஒரே பாக்குறோம். அவைய சொல்லுவாங்க, அம்மா இன்னும் வந்துருக்கு, அந்த வெள்ள மாமா வந்துருக்கு, வெள்ள மாமா வந்துருக்கு. நேர்ல பாருங்க, வீடியோ விடுங்க. நேர்ல இல்லையா? நேர்ல இல்லையா? அவன் வெள்ளன்னு நம்ப மாட்டான். வெள்ள வந்துருக்காரு. நல்லா பேசுறேன். இப்ப உங்களோட நல்லா பேசுறேன் வீடியோல. குரல் நல்லா இருக்கா? ஏன்னா தங்க நகர் அண்ணன்னு சொன்னாரு, குரல் சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட குரல் பிடிச்சது போல நல்ல குரல், ஒரு என்ன ஒரு சாந்தமான குரல். எல்லாரும் நம்பிடு இதுக்கு கதைக்கு எல்லாரும் ஆசைப்படுறதுதான், எல்லாரும் கதைக்கிறது. நல்ல குரல், நல்ல குரல். என்னடா அங்க குடிநிலத்து பிள்ளையும் கூட என்னோட வேலையிற பிள்ளை இந்த காலையில வேலை கொம்பனிக்கு வந்திடத்த கேட்டு கைச்சா அப்படின்னா அந்த தம்பி நல்ல சின்ன குரல் வடிவா பேசி கதைக்குது. வினிதாக்கா எந்த ஊருண்டு அவ கேட்டாவும். நான் எனக்கு மட்டக்களப்புன்னா தெரியும், சொந்த ஊரு எதுண்டு தெரியாது தம்பிட. மட்டக்களப்புன்னு சொல்லித்தான் வந்தேங்கிற வீட்டை நான் அவட்ட கதைச்சேன். இதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்குக்கா. ஏன்னா ஆரம்பத்துல என்ன தம்பி நீங்க நல்லா பேசுங்களா தம்பி என்னெல்லாம் சொல்லிருக்கிறாங்க, டி மோட்டிவேட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த நான் பேசுறத வச்சுக்கா. அப்ப இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு நல்ல சந்தோஷமா தானே இருக்கு. ஒரு நல்லா பேசுங்க. மத்த யூடியூபர்ல எப்படி பேசுறாங்க அவங்கள மாதிரி பேச ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சாந்தமான கதை மாதிரி சொல்றப்ப எனக்கு என்ன வருமோ, இப்ப மத்த யூடியூபர்ஸோ மத்த மேடை பேச்சு பேசுறவங்களோ அவங்க எப்படி பேசுறாங்கன்னு அதே மாதிரி பேசினா எந்த இயல்பு தெரிய வராது தானே. இப்ப எனக்கு என்ன வருதோ அதை நான் செய்யறேன். என்னால இப்படி பேச முடியுமா அப்படி பேசுறேன். அப்ப எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, உண்மைதானே சொல்றீங்க? நாங்க போய் சொல்ல மாட்டோம். நாங்க உங்களை எவ்வளவு நம்பி இருந்த மட்டும் நீங்க எவ்வளவு எங்களை வீடு தேடி நாங்க நம்பி அப்படி நம்பாட்டி எங்கள் தம்பியில ஒரு இது கொண்டு இருந்தேன், மனசுல ஒரு எண்ணம் இருந்து அப்படி இருந்தா இப்படி நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்து வந்து நம்மள செஞ்சு போன தம்பி நம்மள வீடியோ நேரம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட நிலைமையும் தெரியும் தம்பிக்கு. சரி அக்கா, சந்தோஷமாக்கா. அப்படி நினைச்சது மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்ப மொத்தம் எவ்வளவு தந்திருக்கிறேன்னாக்கா? இப்ப அந்த 70,000 தந்திருக்கிறேன். ஆரம்பத்துல அந்த நேரத்தோட வந்து பாத்துட்டு இப்ப இந்த 2ஆம் கட்டம் வந்து 70,000 ரூபாய், எல்லாம் மொத்தத்துல 90,000 ரூபாய் தந்திருக்கேன். உதவி செய்திருக்கிறேன். இப்ப சந்தை 70ல 20,000 ரூபாய் அந்த டிலுக்ஷன் பிரதர் அனுப்பினது. 50,000 ரூபாய் தந்திருக்கேன் தானே அக்கட கையில அண்ணன் மருத்துவ. இதுல 25,000 ரூபாய் லண்டன்ல இருக்கிற அண்ணன் தான், அவரு பேரை சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 303. இதுக்கு முதலும் அவர் உதவி ஒன்று செய்திருக்கிறேன். நான் ஒரு தொகை பணம் அனுப்பினாரு. 2வது உதவி இந்த அண்ணன். நன்றி அண்ணன், பேரை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, அதனால வாட்ஸ்அப் கடைசி இலக்கத்தை நான் சொல்றேன். 303 25,000 ரூபாய் அந்த அண்ணன் பணம். இன்னொரு அண்ணனும் இருக்கிறாரு, அவர் 25,000 ரூபாய் பணமும் உங்களுக்கு இப்ப தந்திருக்கிறேன். அடுத்த 25,000 ரூபாய் கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணன் தான், அவரும் பேர் விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கத்தை நான் சொல்றேன் 5043. ஓகே, 2 பேரும் ஒரு தொகை பணம் அனுப்பினாங்க. இப்ப அதை நான் கொடுத்திருக்கிறேன். ஓகேங்க, 2 அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. சரிதானே அக்கா? 50,000 ரூபாய் தந்திருக்கிறேன். அதுல 25,000 ஒரு அண்ணன் அனுப்பினது, இன்னொரு 25,000 இன்னொரு அண்ணன் அனுப்பினது. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவைகளுக்கு எனக்கு தம்பியா இருந்தாலும் சரி, எனக்கு அண்ணாவா இருந்தாலும் சரி, எங்களோட கணவருக்குத்தான் இப்படி படுக்க காயம் போட்டு படுக்கையில இடுப்பு கீழே ஏலா கால் வைத்து நிலத்துல நடக்க மாட்டாரு. இந்த காய வைத்தியம் செய்யறதுக்கு இந்த உதவி செய்த தம்பிக்கோ அண்ணாக்கோ மிகவும் கடும் மன வருத்தத்தோட நான் சொல்றேன், நன்றி தெரிவிக்கேன். என் கூட பிறந்த அண்ணாவோ தம்பி மாதிரி தான் இந்த உதவி செஞ்சிருக்காங்க. இதை நான் கடைசி மட்டும் நாங்க மறக்கவே மாட்டோம். இந்த இப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு போர்ட்ல வைக்கிறதுக்கு கூட ஒன்று நிலைமையும் இல்லாம தான் எங்களோட அண்ணாட பஞ்சாதி
தம்பியோட தொடர்பு கொண்டு கதைச்சவ புறவும் சொன்னவ இப்படி கஷ்டம் கடும் அது இதுண்டு கதைச்சுட்டான். தம்பி இன்றைக்கு சொல்லாம கொள்ளாம இந்த உதவி நீங்க செய்தாமண்டு எங்கட வீட்டை வந்து இந்த உதவியை செய்துட்டு போனது கடுமை ஒரு நன்றி. நீங்க கொடுத்த பிறக்காட்டினத்துக்கும் கடும் நன்றி. நாங்க மறக்கவே மாட்டோம் இந்த உதவிய. மிக மக்கா அனுப்பி வச்சவங்க எனக்கு இப்படி கல்விக்கான உதவியா கொடுங்கண்டு. இப்ப அண்ணனை கட்டாயம் ஒரு மருத்துவ செலவு தானே, அப்ப அந்த பணத்தை நான் தந்திருக்கிறேன். 2 பேரும் ஒரு தொகை பணம் அனுப்பினாங்க. அப்ப அவங்களோட பணத்தை நான் பிரிச்சு கொடுத்திருக்கிறேன். இதோட 2வது உதவி அந்த 2 அண்ணன் மாறுறது. ஓகே, நன்றி அண்ணன், சப்போர்ட் பண்றீங்க எனக்கு ரொம்பவே நன்றி. பக்கம் சில நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க. எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தானே சேரும். சரி, தம்பியும் எங்களுக்கு உதவி செய்த தம்பியும் வீடு தேடி நீங்க அனுப்பினது அவர் எங்களை வீடு தேடி வந்து தம்பி சந்துப்பட்டு போனதுக்கும் தம்பிக்கும் கடும் சகோதரம் போல நான் தம்பிய நினைச்சிருந்ததும் எங்களை வீடு தேடி கொண்டு தந்ததுக்கும் கடும் நன்றி ஒன்று தம்பி செய்தது மறக்க முடியாது. அதுவும் எங்களுக்கு மக்கா எங்களுக்கு சந்தோஷம் மக்கா உங்களுக்கு உதவி செய்தது. சரிதானே, மொத்தமா 90,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல தானே அக்கா, இப்ப தங்கச்சிக்கு மாசம் அனுப்புவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இந்த சந்தோஷம் போதும் எங்களுக்கு உண்மையிலேயே. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும் என்ற ஒரு முயற்சியோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த வருடத்துக்குள்ள உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.